சித்தர்கள் சொல்லாத விஷயமே கிடையாது. சித்தர்கள் வந்து மருத்துவம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் மருத்துவ ரீதியில் அவர்கள் சொன்ன விஷயங்கள் தான் இன்றைக்கி வந்து விஞ்ஞானிகள் வந்து ஒன்று ஒன்று கண்டுபிடிச்சி எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்ன விஷயத்தை இப்போ தான் அவங்கெல்லாம் கண்டுபிடிச்சி மருத்துவம் என்ற முறையில் வந்து பலவிதமான மருந்துகளும் கண்டுபிடிச்சி இன்றைக்கி மக்களுக்கு வந்துட்டு அளித்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக அந்த காலத்திலே 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலே மருத்துவம் என்ற நிலைகளில் வந்து மருத்துவ நிலையில் மூலிகைகள்லாம் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. நேரடியாகவே வந்துட்டு இன்றைக்கி வந்து ஆப்ரேஷன் சொல்கிறாங்க. நேரடியாகவே சித்தர்கள் வந்து அவர்களுடைய சொந்த கை கொண்டே பல விதமான நோய்களெல்லாம் எப்படி கத்தியில் வெட்டி நோய்களை குணப்படுத்துகிறதோ அதே மாதிரி அவர்கள் கை கொண்டே எல்லாமே செய்திருக்கார்கள். சித்தர்கள் வந்து சும்மா மூலிகை மட்டும் கண்டுபிடிக்கல, ஆப்ரேஷன் நம்ம கத்திகள் கொண்டு செய்கிற மாதிரி அவர் கையிலேயே அவங்க எல்லாம் செஞ்சுருக்காங்க. அது மாதிரி விஞ்ஞானத்திலையும் அவர்கள் வந்து அந்த 1000 ஆண்டுகளுக்கு முன்னே சொன்ன விஷயங்கள் தான் விஞ்ஞானத்தில் இன்றைக்கி புதுமையான விஷயங்களை வந்து நிகழ்த்தி கொண்டு இருக்கின்றார்கள். பொதுவாக சொல்லணும்னு சொன்னால் இன்றைக்கி விஞ்ஞான ரீதியிலே வந்து அணுக்களை கொண்டு ஒரே நேரத்தில் வந்து ஒரே மாதிரியான உருவங்களை வந்து நம்ம வந்து விஞ்ஞானத்தின் மூலமாக செய்யலாம் அப்படின்னு அணுக்களை கொண்டு ஒரே மாதிரியான உருவங்களாம். இதெல்லாம் வந்து சித்தர்கள் வந்து அந்த காலத்திலே பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலே இதெல்லாம் அவங்க வந்து நிரூபிச்சிருக்கார்கள், செய்து காட்டியிருக்கின்றார்கள். அதே மாதிரி வாழ்க்கை நெறிகளையும் வந்து சித்தர்கள் வந்து மிக சிறப்பாக வந்து வாழ்வு முறை எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ்ந்தால் வாழ்க்கையில் வந்து உடல் ஆரோக்கியத்துடனும் இருந்து முக்தி பெற முடியும், ஞானம் பெற முடியுன்ற வாழ்க்கை முறைகளையும் வந்து மிக சிறப்பாக காட்டியிருக்கா. அதே மாதிரி சொல்ல வேண்டும்னா சித்தர்களுடைய மகத்துவமும் அற்புதமும் சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. அந்த அளவிற்கு உலகத்தில் வந்து அவர்கள் விட்டு சென்றது தான் இன்றைக்கி விஞ்ஞானமாகவும் மருந்துகளாகவும் இன்றைக்கி வந்து இருக்குன்னு சொன்னால் எல்லாமே அவர்கள் விட்டு சென்ற நிலையில் உள்ள விஷயங்கள் தான். அதே மாதிரி ஆன்மீக விஷயங்களும் வந்து சித்தர்களால் விட்டு சென்ற விஷயங்கள் தான் இன்றைக்கி ஆன்மீகத்தில் யோகத்தில் இன்றைக்கி வந்து சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சித்தர்கள் மூலமாக மக்களுக்கு அளித்த ஒரு அற்புதமான விஷயங்கள் தான். ஆக நாம் இந்த வேலையில் வந்து சித்தர்களை நம் மனதில் நினைத்து தியானித்து வாழ்க்கையில் எல்லா சிறப்புகளும் செல்வங்களும் பெற்று நோய் நொடியின்றி சீரும் சிறப்போடு வாழ்ந்து இறைநிலையை அடைவோம். கடந்த 12 வருஷமா ஒரு குரு சித்தர் மூலயமா எனக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு என் வாழ்க்கையில் கிடைச்சிது. இதுக்கு முந்தி இந்த மாதிரி எதுவும் வாழ்க்கையில் இந்த மாதிரி நடக்கும் நான் நினைக்கவே இல்லை என் வாழ்க்கையில். ஆனால் இந்த சித்தர் வாழ்க்கையில் தோன்றப்பாடு என் வாழ்க்கையை கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. எந்த வகையில் கேட்டிங்கன்னா வேலை செய்கிற இடத்துல முதல் எடுத்துக்கிட்டா தெளிவு, அந்த மாதிரி தெளிவு நான் இது வரைக்கும் இதுக்கு முந்தி எனக்கு கிடைச்சதே இல்லை. தெளிவுனா ஒரு இப்போ வேலை செய்கிறோம், ஒரு பிரச்சனை வருது, எப்படி அந்த பிரச்சனை நம்ம ஓவர் கம் பண்ணுவோம், அந்த தெளிவு அப்போ ரொம்ப கிளியராக வரும். இப்போ வந்து மிஷின்லாம் நம்ம வேலை செய்யலாம் பாருங்கள். மிஷின் பழுதாயிருச்சுன்னா அந்த மிஷின் வந்து ரிப்பேர் பண்ணுறது வந்து டெக்னிக் தெரிஞ்சிருச்சுன்னா செஞ்சிடலாம். ஆனால் ஒரு டீமோட இப்போ டெக்னீஷியன் சொல்கிறோம், டீமோட வேலை செய்யறது வந்து மக்கள் ஒரு பர்சன் கூட வேலை செய்யறது வந்து சாதாரண விஷயமே இல்லை. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன சிந்திக்கிறாங்க, அவங்களோட பிரச்சனை என்னன்னு நம்மளுக்கு தெரியலன்னா டீமாக வேலை செய்யறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ என்ன ஒரு மாற்றம் எனக்கு எனக்குள்ள தோன்றுச்சுன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன அவங்க பிரச்சனை ரொம்ப கிளியராக எனக்கு அப்படி தெரியுது. இது ஏன்னா அந்த சித்தர் மூலியமா நான் கற்றுக்கிட்ட தியான வழிமுறை, எப்படி பிரார்த்தனை செய்யறது, எப்படி மனதை தெளிவாக வைக்கிறதுன்னு அது அந்த அந்த ரகசியம் அந்த குரு சித்தர் மூலியமா தெரிஞ்சனால அது எனக்கு ரொம்ப சுலபம் ஆயிடுச்சு. படிப்படியாக அது வந்து எனக்கு புரிய வந்துருச்சு. இப்போ ஒருத்தர் வந்து என்கிட்ட பேசுறாங்களா, டீம் மெம்பர் ஒருத்தர் வந்து பேசுறாருன்னா அவருக்குள்ளார என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அவர் என்ன நினைக்கிறாரு, ஆனா வெளி அளவில் அவர் பேசுறது வித்தியாசமா இருக்கலாம், ஆனா அவர் என்ன நினைக்கிறாருன்னு உள்ளுக்கு அப்படி ஃபீல் பண்ணோம். இது வந்து விஞ்ஞான முறையில் கூட நிறைய இதை பத்தி சொல்லியிருக்காங்க. வைப்ரேஷன் சொல்லுவோம். வைப்ரேஷன் மாதிரி அந்த ஃபீலிங் வந்து அது எப்படி வருதுன்னு நம்மளுக்கு தெரியாது, ஆனா நம்மளுக்கு ஃபீல் பண்ணோம், ரொம்ப கிளியரா ஃபீல் பண்ணோம். அது ஒரு வகையில் அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஹெல்ப்பா இருந்துச்சு. ஏன்னா ஒரு டீம் கூட வேலை செய்யறது, அவங்க எப்படி இந்த டீம் ஒரே ஒரு கோல்ல வந்து பொறுத்து வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அது என் வாழ்க்கையில வந்து ரொம்ப அற்புதமா டீம் ரொம்ப கிளியரா வேலை செய்வாங்க. அவங்க கோல் என்னன்னு அவங்களுக்கு கிளியரா தெரியும். இதெல்லாம் நான் பயிற்சி செய்யும் போது எனக்கு கிடைச்ச ஒரு நன்மை டீம் மூலயமா. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னன்னா மைண்ட் சொல்லுவோம். மைண்ட் பத்தி எனக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா சின்னதுலேயே அந்த நிறைய ஆர்வம் இருக்கும் மைண்டை பற்றி படிக்கிறது, எப்படி இந்த மைண்ட் வேலை செய்யுதுன்னு. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது, இந்த மாதிரி தியானம் செய்ய நல்லா செஞ்சுட்டு வர மைண்ட் வந்து ரொம்ப கிளியர் ஆகும், மைண்ட் வந்து ரொம்ப ஷார்ப் ஆகும்.
அது எப்படின்னா ஒரு பிரச்சனை நீங்க சால்வ் பண்ண போறீங்க, நிறைய சிந்திப்போம், நிறைய சொல்யூஷன்ஸ் நம்ம சிந்திப்போம். அதுல என்ன ஒரு பிகஸ்ட் ப்ராப்ளம் இப்பதான் எனக்கு புரிய வருதுன்னா, அது இப்ப கூட விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க, நம்ம என்ன நினைக்கிறோம் அதுதான் நடக்கும்னு. நம்ம ஒரு ப்ராப்ளம் என்ன பிளான் ஏ வச்சிருப்போம், அது வேலை செய்யலன்னா பிளான் பி நினைப்போம், இல்ல பிளான் சி நினைப்போம். இப்ப எனக்கு என்ன புரிய வருதுன்னா, பிளான் பி பிளான் சியே இல்லை, ஒரே பிளான் தான். அந்த பிளான் நீ என்ன நினைக்கிறீங்க அதுதான் நடக்கும்னு, நம்ம என்ன நினைக்கிறோம் அதுதான் நடக்கும்னு ரொம்ப தெளிவா ஒரு குருசத்துக்கிட்ட வந்தப்ப தான் எனக்கு இது புரிய வந்தது. அப்ப உடனே என்ன செஞ்சேன், சிந்தனையை மாத்திக்கிட்டேன். நான் எப்படி ஏதோ ஒரு பிரச்சனை வந்தா நான் வந்து பிளான் பில எப்படி அது என்ன சொல்யூஷன் என்ன ரிசால்வ் வேணும் அதுல தான் ஃபோக்கஸ் பண்ணேன். அது செய்ய ரொம்ப சிம்பிள் ஆயிருச்சு. இப்போ ஒரு உதாரணம் எடுத்துக்கிட்டா, செய்ய முடியாத ஒரு விஷயம் இல்லைன்னு என் குருசித்தர் சொன்னாரு. அதனால நான் ஃபாலோ பண்ணேன். அதே மாதிரி செய்ய முடியாது எது இல்லைன்னா என்ன நினைச்சா சாதிக்கலாம், அப்படி அந்த உள்ளார ஒரு அற்புதமான சக்தி நம்மக்குள்ளாரே இருக்குன்னு அப்புறம் தான் எனக்கு புரிய வந்தது. இதை பத்தி நிறைய பேர் பேசியிருக்காங்க, படிச்சிருக்காங்க, சொல்லியிருக்காங்க, அதை படிச்சிருக்காங்க. செயல்முறையில நான் இப்பதான் தோங்கி இருக்கேன். கடந்த 12 வருஷமா நான் செயல்முறையில செய்யறேன். ஒரு உதாரணம் மென்சான்னு சொல்லுவாங்க. மென்சானா ஹை ஐக்யூ. அப்ப வந்து அதுல ஒரு 20-30 கொஸ்டின்ஸ் இருக்கும், ரொம்ப சீக்கிரமா அதை சால்வ் பண்ணிடணும். நான் அந்த சக்தியை பார்த்து செய்ய முடியுமே, கட்டாயமா முடியும் அப்படின்னு எனக்கு என்னோட குருசுத்தர் சொன்னனால எனக்கு அதை தான் நான் ட்ரை பண்ணேன். கொஸ்டின்ஸ் வந்து என்ன, ஒரு மென்சா டெஸ்ட்னா ஹை ஐக்யூ டெஸ்ட்னு சொல்லுவாங்க. அவங்க ஐக்யூ வந்து டாப் 2% வேர்ல்ட்ல இருக்கணும் அந்த டெஸ்ட் கிளியர் பண்றதுக்கு. ஸோ ஒரே சிட்டிங்ல நான் உட்காந்து அந்த டெஸ்ட்க்கு போறதுக்கு முந்தைய உட்காந்து சொல்லி கொடுத்த தியான வழிமுறை செஞ்சுட்டு மனதை தெளிவாக்கிட்டு போய் உட்காந்து செஞ்சேன். ஒரு கொஸ்டின் செய்யும் போது அந்த மைண்டை கிளியர் பண்ணிட்டு செஞ்சேன். டக்குன்னு கொஸ்டின்ஸ் ஃபுல்லியா முடிக்கல. 2 என்ன கஷ்டமான டெஸ்ட் தான் உண்மையில. ஃபினிஷ் வீட்டுக்கு வந்து வெயிட் பண்ண, ரிசல்ட் கிடைச்சது. ஐக்யூ வந்து 160 மென்சா மெம்பர்னு. இது வந்து எனக்கு என்னால நம்ப, ஏன்னா ஏற்கனவே இதுக்கு முந்தி நான் அந்த மாதிரி டெஸ்ட்லாம் செஞ்சிருக்கேன், ஆன்லைன் கம்ப்யூட்டர்லாம் செஞ்சிருக்கேன். என்னோட ஐக்யூ ஆக்சுவலி 130-135 தான் இருந்திருக்கு. ஆனா அந்த மைண்டை கொஞ்சம் கிளியர் பண்ணப்பட அப்படியே டக்குன்னு வந்துருச்சு. இதெல்லாம் எனக்கு தெரியாது, இந்த மாதிரி சக்திகள் நம்மக்குள்ளாரியே இருக்குன்னு எனக்கு இது வரைக்கும்